Praise God. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜூலை மாதம் 28ஆம் தேதி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த நாளில் நமக்கு ஓய்வு நாளாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக இந்த ஓய்வு நாளில் நாம் முதலாவதாக ஆண்டவரை நோக்கி நாம் அவருடைய ஆலயத்திற்கு சென்று அவருடைய கூடாரத்திற்கு சென்று நாம் ஒவ்வொருவரும் அவரை நாம் துதித்து அவரை நாம் ஆராதித்து மகிழ்ந்து புகழ்ந்து பாடி அவருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டு அவருடைய திருவிருந்தில் பங்கு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாளில் நமக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி ஒரு நிமிடம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடுவோம். அவரை நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் அழகான அவருடைய அழகான கண்களால் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த நாளில் நாம் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நோக்கி அவரை நாம் துதிப்போமாக. முதலாவதாக ஏசாயா 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். நம் வாழ்வை கட்டி எழுப்ப ஒரு வலுவான மற்றும் உறுதியான அஸ்திபாரம் நம் அனைவருக்கும் தேவை. அது தேவனுடைய கரத்தினால் மட்டுமே நமக்கு அந்த தேவையான பாதுகாப்பையும் பலத்தையும் நம்மால் காண முடியும். கர்த்தருடைய அந்த உறுதியான அந்த பயபக்தியும் உறுதியான அவருடைய வார்த்தைகளை நாம் படிக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது ஜெபத்தின் வழியாக ஜெபிக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கரத்தினால் நாம் நம்மை வழிநடத்த அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கரத்தினால் நாம் முழு மனதோடு அவருடைய பலத்தால் மட்டுமே நம்மால் காண முடியும். அவர் மீது நம் வாழ்க்கையை கட்டி எழுப்பும் போது எதிர்கொண்டு வரும் எந்த விதமான புயல்களுக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. தேவன் உங்களை சுமந்து செல்வார். உங்கள் வாழ்வின் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நீங்கள் அசைக்கப்படாதிருக்கும்படி அவர் உங்களை உறுதியான அஸ்திபாரமாக இருப்பார் என்கிற விசுவாசத்துடன் நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பாதையில் நாம் நடக்க வேண்டும். அப்படியாக ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிடம் ஜெபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் எதிர்கொள்ளும் எல்லா விதமான சூழ்நிலைகளை நீர் அறிந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உண்மையை சார்ந்திருக்கவும் எங்கள் வாழ்க்கையில் நீர் எப்போதும் எங்களோடு இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையினால் கலங்காமலும் பயப்படாமலும் அமர்ந்திருக்கவும் சமாதானத்துடனும் எங்கள் வாழ்வை நடத்தவும் இன்று தீர்மானம் செய்கிறோம். அப்படியாக நீர் எங்களை உம்முடைய ஒவ்வொரு அசைவினாலும் உம்முடைய கிருபையினாலும் ஆவியின் வல்லமையினாலும் எங்கள் மேல் நீர் ஒவ்வொரு நாளும் பொழிய செய்தரல வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் உண்மை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உண்மை ஜெபிக்கிறோம். தகப்பனை துதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம், அரவணைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் விலையேற்ற நம்மளுடைய உள்ளத்தின் ஆழத்தினுடைய நம்மளுடைய ஜெபத்தின் வழியாக கூப்பிடும் பொழுது நம்மை ஒவ்வொருவரின் ஆசீர்வாதத்தை நமக்கு பொழிய சிறவாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இந்த நேரத்தில் அவரை நோக்கி துதித்து மகிழ்ந்து நாம் பாடுவோமாக. பாடல்களை பாடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நீங்கள் கூப்பிட வேண்டும். கூப்பிடுங்கள். ஒவ்வொருவரும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக நிறைவேறும். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரை ஒரு நிமிடம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை பொழிய செய்வாராக.
நாம் அனைவரும் இந்த நேரத்தில் அவரை நாம் துதித்து மகிழ்ந்து நாம் பாடுவோமாக. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வாழ்வூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னை வென்று காக்கும், அதை கருத்தாய் பொறுத்திடக் கூறும். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வாழ்வூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னை வென்று காக்கும், அதை கருத்தாய் பொறுத்திடக் கூறும். உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என் ஊழியம் என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திடக் வைக்கும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திடக் கூறும். என் ஊழியம் என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திடக் கூறும். என்ன நேர்ந்தாலும் அன்பு துதிக்காய் பணிவேன் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். அல்லேலூயா. இப்பொழுது நாம் அவனுடைய வார்த்தையை கடந்து செல்வோம். அவனுடைய வார்த்தையில் ஜீவனுள்ளது, உயிருள்ளது. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதைதான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவனுள்ளது, உயிருள்ளது. இந்த நாளில் நாம் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் உங்களுக்கு நான் எடுத்துக் கொடுக்கின்றேன். கர்த்தருடைய வசனம் பலமாய் வளர்ந்து மேற்கொள்ளும்.
இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்று அப்போஸ்தலருடைய 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இப்படியாக நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அப்போஸ்தலராகிய பவுல் அடிகளார். எபேசு பட்டணத்திலே ஒரு உண்மையான எழுப்புதல் உண்டாயிற்றாம். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் வேத வசனமே. அப்போஸ்தலராகிய பவுல் அடிகளார் எபேசு பட்டணத்திலே ஒரு உண்மையுள்ள உயிருள்ள எழுப்புதலை அங்கு உண்டாக்கினார். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று கூறுகின்றார்கள்? வேத வசனமே என்று கூறுகின்றார்கள். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய மக்கள் அனைவரும் எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் என்று அப்போஸ்தலராகிய பவுல் அடிகளார் நமக்கு இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த எபேசு பட்டணத்திலே 2 வருஷ காலம் அங்கே தங்கி அந்த ஆசியாவில் குடியிருந்த யூதர்களும் மக்களும் கிரேக்க மக்களும் கர்த்தருடைய இயேசுவின் வசனத்தை கேட்டார்களாம். ஒரு மனிதன் ரட்சிப்பை குறித்து வேத வசனத்தின் மூலமாகவே அறிந்து கொள்கிறான். ரட்சிப்பின் நிச்சயம் வேத வசனத்தின் வாயிலாகவே ஒரு மனிதனுக்கு உண்டாகிறது என்று கூறுகின்றன. ரட்சிக்கப்பட்ட ஒருவன் நற்கிரியை செய்யும்படி அவனை உற்சாகப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருப்பவன் சத்தியத்தை அறிவான். கிறிஸ்துடைய வாழ்க்கையில் முழுமனதோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உபதேசத்தில் மிகவும் நிலைத்திருப்பான். அவருடைய சத்தியத்தை அறிவான் என்று அப்போஸ்தலராகிய பவுல் அடிகளார் இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் இப்படியாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. கிறிஸ்துவின் சத்தியமானது அவனை அறியாமை மற்றும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறது. தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியம் வல்லமை உள்ளது. ஆண்டுடைய வார்த்தையில் வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது என்று நான் உங்களுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கின்றேன். பாவியை பரிசுத்தமாக்கும் வல்லமை வேத வசனத்திற்கு உண்டு. நாம் அனைவரும் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை நாம் எடுத்து சொல்லும் பொழுது நாவினால் உச்சரிக்கும் பொழுது நமக்கு அந்த பாவத்தின் பலன் நமக்கு வேத வசனத்தில் உள்ளது என்று கூறுகின்றது. வியாதிஸ்தரை குணமாக்கும் வல்லமை தேவனுடைய வார்த்தையில் உள்ளது. மனிதனுடைய வியாதியின் நோயினின் குணப்படுத்துவது அவனுடைய வல்லமையை ஆண்டவருடைய வார்த்தையில் உள்ளது. பொல்லாத ஆவிகளை துரத்தும் வல்லமை வேத வசனத்திற்கு உள்ளது. பொல்லாத பசாசுகள் நம்மிடத்தில் உலாவிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் அவருடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது நம்மிடத்தில் இருக்கும் அந்த பசாசானவர் ஆண்டவர் துரத்துவார். அப்படியாக வார்த்தைகள் நமக்கு தெல்ல தெளிவாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதை தான் உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை படித்து பயன் பெறுங்கள் என்று. எந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து மனிதனையும் விடுவிக்கிற வல்லமை வேத வசனத்திற்கு உண்டு. எந்த கஷ்டங்களிலும், நோய்களிலும், நொடிகளிலும், கவலைகளிலும், கண்ணிலும், எந்த பிரச்சனைகளும், காரியங்கள் தடங்களாக இருக்கின்றாலும் சரி, அந்த காரியங்களை ஒவ்வொன்றும் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு இரட்டிப்பான காரியங்களை வழங்குவார். நம்முடைய கஷ்டங்களை போக்குவார், துயரங்களை போக்குவார், கவலைகளை போக்குவார், கண்ணீரை போக்குவார். அப்படியாக நாம் அனைவரும் அவருடைய வேத வசனத்தை எடுத்து நாம் படித்து பயன் பெற வேண்டும் என்று கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவளோடு என்னுடைய வார்த்தைகளை படியுங்கள், படித்து பயன் பெறுங்கள், என்னுடைய வார்த்தையில் உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது என்றார். அப்படியாக நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள். பவுல் கர்த்தருடைய வசனத்தை தைரியமாக பிரசங்கித்தார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8 வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்தார். ஆவியிலே வைராக்கியமாய் ஜீவித்தார். இயேசு கிறிஸ்துவுக்காக எதையும் சகிக்கவும், எதையும் இழக்கவும், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடவும், குப்பையமாக எண்ணவும் தன்னை அர்ப்பணித்தாராம். விளைவு எதிர்பாராத மதிப்புமிக்க அற்புதங்கள் நடந்தன. கர்த்தருடைய வசனம் பலமாய் விருத்தி அடைந்தது. வசனம் மாம்சத்தையும் சாத்தானையும் மேற்கொண்டது.
படித்து பாருங்கள், படித்து பயன் பெறுங்கள். விசுவாசித்தவர்கள் தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி சாட்சியாக அறிவித்தார்கள். ஆண்டவரை நம்பினவர்கள், நம்பி வாழ்க்கையில் பயன்பட்டுக் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் தங்களுடைய செய்கைகளை எல்லாம் எடுத்து கூறி வெளிப்படுத்தி சாட்சிகளாக அறிவித்தார்கள். அவர்களது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன. இயேசுவின் நற்செய்தி மக்கள் மத்தியில் மதிப்பு மிக்கதாக வளர்ந்ததாம். மக்கள் இயேசுவை கனப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டு அவருடன் வாழ்ந்தார்கள் என்று வேதம் அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் இப்படியாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. கர்த்தருடைய வசனத்தின் தெளிவு அவர்களை மேற்கொண்டது. கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து கூறும் பொழுது அவர்களுடைய மனதினுடைய எண்ணங்கள் அவர்களுக்கு புது 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 மாற்றங்களாக உண்டாகியிருக்கின்றன. தெளிவுகள் அவர்களை மாற்றிக் கொண்டிருக்கின்றன. அந்நாட்களில் சீசர்கள் பெருகின போது தேவ வசனம் விருத்தி அடைந்து சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. அப்போஸ்தலர் 6:1 நீங்கள் வாசித்து பாருங்கள். 6 நீங்கள் அப்போஸ்தலர் 6:7 வாசித்து பாருங்கள். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 8:14 வாசித்து பாருங்கள். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களாம். அந்நிய மத தலைவர்களும் மத மக்களும் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களாம். அப்போஸ்தலர் 11:1 வாசித்து பாருங்கள். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்றாம். எங்கே? எபேசு பட்டணத்தில். அப்போஸ்தலர் 12:24 நீங்கள் வாசியுங்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. அப்போஸ்தலர் 13:49 வாசித்து பாருங்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களாம். அப்போஸ்தலர் 17:11 வாசியுங்கள். கர்த்தருடைய வசனம் எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் மேற்கொள்ளும் காரியங்களில் நமக்கு மதிப்பு மிக்கதாய் இருக்கிறது. வசனம் பிரசங்கப்படும் போது அது ஜனங்களுடைய உள்ளத்திலே சென்று வளர்ந்து பெருகுகிறது என்று கூறுகின்றார்கள். வசனம் வளர்ந்து பெருகும் போது விசுவாசம் அங்கே வளர்ந்து பெருகுகிறதாம், வளர்ந்து பெருகிற்றுதாம். நாம் அப்படியாக விசுவாசத்தை வளர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஜனங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து பெருகி பிரச்சனைகளை மேற்கொள்கிறார்கள். எபேசு பட்டணத்தில் யூதர்களும் கிரேக்கர்களும் ஜெயம் பெறுகிறார்கள் என்று வார்த்தைகள் கொடுத்து கொண்டிருக்கின்றன. வசனத்தை படிங்கள். வசனம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை. எழுப்புதல் வந்த பின்பும் வசனமே முக்கியம். வசனங்கள் இல்லாமல் எழுப்புதல் மிகவும் முக்கியமானதில்லை. வசனத்தை நாம் படிக்கும் பொழுதுதான் அங்கே எழுப்புதல்கள் உண்டாகி இருக்கின்றன. அதனால்தான் வசனங்களை நாம் தெளிவாக படிக்கும் பொழுது அந்த வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அஸ்திபாரமாக இருக்கின்றது. அதனால்தான் கர்த்தர் நம்மை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கூறுகின்றார், பாவங்கள் செய்யாமல் அசத்தாவைகளுக்கு இடம் கொடுக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நீ என்னிடத்தில் மண்டையிட்டு ஜெபியுங்கள், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்றார். நீங்கள் அப்படியாக அவருடைய நாமத்தை உச்சரித்து கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்களா? சிந்தித்து பாருங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளில் கூப்பிடுகிறார். அவர் நமக்கு முன்பே ஆலயத்தில் அவர் காத்துக் கொண்டிருக்கின்றார். என் பிள்ளைகள் இந்த நாளில் என்னை நோக்கி வருவார்கள், அவருடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன், பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவர்களை நான் நிரப்புவேன், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், அவருடைய கண்ணீர்களை துடைப்பேன், அவருடைய காரியங்களை நான் இரட்டிப்பாக கொடுப்பேன் என்றார். அப்படியாக நீங்கள் கூப்பிடுங்கள், கூப்பிட்டு பாருங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை ஒவ்வொன்றும் சந்திக்க முடியாத. அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கூப்பிட நம்மை நாம் தயார்படுத்தி ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவார். உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார்.
உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் இரட்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய ஒவ்வொரு நோய்களையும் அவருடைய தழும்புகளால் தொட்டு சுகமளிப்பார். உங்களுடைய ஒவ்வொரு கவலை கண்ணீரைகளையும் துடைப்பார். அப்படியாக நீங்கள் அனைவரும் ஆண்டவரை நோக்கி குறிப்பிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் அனைவரும் திருவிருந்தில் பங்கு கொள்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த திருவிருந்தை நாம் சுகிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை முழுவதும் சுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்துபவர். அப்படியாக நீங்களும் நானும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காணிக்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். மீண்டும் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் உட்கொள்ளும் பாக்கியவான்களாக நாம் பயன்பெறுகிறோம். முதலாவதாக பாடலை பாடி நாம் அவரை துதிப்போமாக. இதயத்தின் காயங்களால் கலங்கும் கண்களே, சிலுவையின் காயங்களால் நீக்கும் இயேசையா. இதயத்தின் காயங்களால் கலங்கும் கண்களே, சிலுவையின் காயங்களால் நீக்கும் இயேசையா. உம்மன்பின் கரங்கள் எனக்கு தஞ்சம் தாருமையா. உமக்காய் நான் வாழ்நாளெல்லாம் வாழ்வேனையா. உம்மன்பின் கரங்கள் எனக்கு தஞ்சம் தாருமையா. உமக்காய் நான் வாழ்நாளெல்லாம் வாழ்வேனையா. இதயத்தின் காயங்களால் கலங்கும் கண்களே, சிலுவையின் காயங்களால் நீக்கும் இயேசையா. மனமுடைந்து வாழ்ந்தபோது தனிமையில் விடப்பட்டு அவமானத்தில் தவித்தபோது அரவணைக்க யாருமில்லை. மனமுடைந்து வாழ்ந்தபோது தனிமையில் விடப்பட்டு அவமானத்தில் தவித்தபோது அரவணைக்க யாருமில்லை. வாழ்க்கையை முடிந்ததென்று முடிவு நான் செய்தபோது வழக்கரம் நீ பிடித்து நானும் உன்னோடு என்றேன். வாழ்க்கையை முடிந்ததென்று முடிவு நான் செய்தபோது வழக்கரம் நீ பிடித்து நானும் உன்னோடு என்றேன். உம்மன்பின் கரங்கள் எனக்கு தஞ்சம் தாருமையா. உமக்காய் நான் வாழ்நாளெல்லாம் வாழ்வேனையா. உம்மன்பின் கரங்கள் எனக்கு தஞ்சம் தாருமையா. உமக்காய் நான் வாழ்நாளெல்லாம் வாழ்வேனையா. இதயத்தின் காயங்களால் கலங்கும் கண்களே, சிலுவையின் காயங்களால் நீக்கும் இயேசையா. இன்பத்தில் மகிழ்ந்தபோது உடனிருந்த உறவுகளும் துன்பத்தில் துடித்தபோது உதறி தள்ளி போயின. இன்பத்தில் மகிழ்ந்தபோது உடனிருந்த உறவுகளும் துன்பத்தில் துடித்தபோது உதறி தள்ளி போயின. வழி நிறைந்த வாழ்க்கையிலே வேண்டாம் என்றபோது நண்பராய் என் வாழ்வில் வந்த என் இயேசுநாதா. வழி நிறைந்த வாழ்க்கையிலே வேண்டாம் என்றபோது வந்தராய் என் வாழ்வில் வந்த என் இயேசுநாதா. உம்மன்பின் கரங்கள் எனக்கு தஞ்சம் தாருமையா. உமக்காய் நான் வாழ்நாளெல்லாம் வாழ்வேனையா. உம்மன்பின் கரங்கள் எனக்கு தஞ்சம் தாருமையா. உமக்காய் நான் வாழ்நாளெல்லாம் வாழ்வேனையா. இதயத்தின் காயங்களால்
அவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்வோம். நம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்வோமாக. இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்தரலும். இவ்வாறு உன்னுடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வண்ணமே உணவருந்திய பின் மகிழ்ச்சி மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு அவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்வோமாக. நன்றியோடு அவரை நாம் துதித்து நன்றி பாடல்களை நாம் பாடி துதிப்போமாக. Thank you.
தேவனே எங்கள் நாளும் நீங்க தேவனே. அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்கு பிரகாரம் நாம் வீட்டிற்கு போய் அவருடைய வார்த்தைகளை படித்து பயன்பெற வேண்டும். நீங்கள் படித்து பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை எந்த அளவிற்கு நமக்கு பயன்பெற்று கொண்டிருக்கின்றன என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து இந்த அன்றையிலிருந்து அவருடைய வார்த்தைகளை படித்து பயன்பெறுங்கள். அப்படியாக நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறியுங்கள் என்று வேதம் கூறுகிறது. அப்படியாக நாங்கள் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதோ இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். அப்பா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது பரிசுத்த ஆவியானவர் எங்களில் வாசமாயிருந்து எங்களை பற்றிய உமது பரிசுத்த ஆசைகளை நிறைவேற்ற எங்களுக்கு அதிகாரம் அளித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக வகுத்துள்ள எல்லையை தாண்டாதபடி எங்களை நாங்களே ஒழுங்குபடுத்திக் கொள்ள கற்றுக் கொடுத்தருளும். நீர் எங்களுக்கு கொடுத்த பணியை முழுமையாக செய்து அதில் முன்னேறுவோமாக. எங்கள் மனோவேகம் உம்முடைய நடைமுறை ஞானத்தாலும் உதாவியின் வழிகாட்டுதலாலும் கட்டுப்படுத்தப்படும். நாங்கள் உமது பரிபூர்ண சித்தத்தில் நிலைத்திருக்கவும் உமது அனுமதித்த விருப்பத்திற்காக முடிவு செய்யாமல் இருக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, தீமோத்தேயுக்களையும் தீத்துக்களையும் எரிஸ்துக்களையும் உருவாக்க பவுலின் ஆவியை எங்களுக்கு தாரும். அடுத்த தலைமுறை வலுவாக வளர இடம் கொடுக்க கற்றுக்கொடு. பல சபைகளிலும் அமைப்புகளிலும் உள்ள தலைமை தத்துவ வெற்றிடத்தை நாங்கள் உம்முன் கொண்டு வருகிறோம். உமது வல்லமையின் நாள் உமது இளமையின் பணியை போல விடியற் காலையில் உள்ள பரிசுத்த அழகுடன் தொண்டர்களை எழுப்பும். எங்கள் பிரதான மேய்ப்பரின் நாமத்தில் பிதாவே ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் கண்களை மூடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதையும். நம் அனைவரும் தலைவணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசம் அடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வருவது மற்றும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.